ஒரு வீட்டுல பந்தல் போட்டு ஒரு கிளைன் கூட பண்ண முடியாது, ஒரு இறப்பு கூட செய்ய முடியாது. வீடு இருக்கு, வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 14 மீட்டர்னா நம்ம வீட்டுல வந்து இந்த காரியம் செய்ய முடியாது. அவங்க கட்டுறாங்க, இது அங்கதான் கட்டுறாங்க அப்படின்னு இல்ல, அவங்க கட்டுறாங்க, இவங்களுக்கு என்ன எஃபெக்ட் வரும் அதை அவங்க பார்க்கணும். சீனர்கள் அங்க இல்லை யாருக்கு, அதனால அவர்கள் என்ன செய்யறது, டேக் அட்வான்டேஜ். சீனா நாங்க இல்லையே எனக்கு அவங்களுக்கு பங்கு செய்யாது. இந்த எம்பிகேக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து புதுசு இல்லை. ஆமாரிப்பா கஜாங் சிம்பாலிமா பக்கத்துல இருக்கு இடம். இந்த இடத்துல வந்து ஒரு 23 வீடு தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை நம்மளுக்கு, ஒரு 10 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சொல்லுங்க. அந்த வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு 40 மீட்டர் ஒரு 14 மீட்டர்ல வந்து ஒரு 10 மாடி பில்டிங் கட்டி அதுல வந்து இறந்தவங்களோட சாம்பல் வைக்கிறதுக்கு இருக்காங்க. ஒரு 25,000 பேர் சாம்பல் வைக்கிறதுக்கு இருக்காங்க. இப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து வீடு இருக்கு, வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு 14 மீட்டர்னா நம்ம வீட்டுல வந்து இந்த காரியம் செய்ய முடியாது. நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தடுங்களா தான் இருக்கும். ஏன்னா அது ரோடு சின்னது, அங்கெல்லாம் அங்க பாக்கிக்க மாட்டாங்களா. ஒரு வீட்டுல பந்தல் போட்டு ஒரு கிளைன் கூட பண்ண முடியாது, ஒரு இறப்பு கூட செய்ய முடியாது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து 10 வருஷமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல கட்டக்கூடாது. ஆனா அந்த பில்டிங் அந்த இடத்துல நிலம் நான் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி எம்பி கிட்ட ப்ரொபோசல் கொடுத்து தான் இருக்காங்க. சரிங்களா, அது கட்டினா அங்க உள்ள மக்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த ஏரியா உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா ஒரே நேரம் ஒரு 10,000 20,000 காடி போட்டா யாரும் போக முடியாது, மொத்தம் பக்கத்து தாமால கூட யாரும் போக முடியாது, ரோடு பிளாக் ஆயிரும். அதனால அங்க உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட். சரிங்களா, இவங்க கட்டுறாங்க, இது அங்கதான் கட்டுறாங்க அப்படி இல்லை, அவங்க கட்டுறாங்க, இவங்களுக்கு என்ன எஃபெக்ட் வரும் அதை அவங்க பார்க்கணும். ஏன்னா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, மஸ்ஜித் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாத்தையும் ஸ்டேஷன் வரப்போகுது. அப்ப காடி போட இடமே பத்தாது, எல்லாரும் ஹைவேல போட்டு ஓட முடியும். ஸோ அதனால என்ன கேட்டோம் நம்ம எம்பி கிட்ட, இன்னைக்கு எம்பிடி கிட்ட இந்த ப்ராஜெக்டை நாங்க வந்து அடியோட வரைக்கும் எங்களுக்கு வேணாம், ப்ரொடெஸ்ட் பண்றோம், தடை பண்றோம், கட்டக்கூடாது அப்படின்னு. இது வந்து மீறி திருப்பி நம்மளை கூட்டுக்கிட்டே பேசிக்கிட்டாங்களா, இது 10 வருஷம் கூட இது முடியாது. அதனால கடைசியா முடிவு எடுத்துருக்கோம்னா இது சரி வரல அப்படின்னா நம்ம வந்து துவாங்கு சுல்தான் சாங்கூருக்கு வந்து ஒரு மெமோரண்டம் பண்ண போறோம். 10 வருஷம் போயிட்டோம், இன்னும் 10 வருஷம் போக முடியாது. சரிங்களா, இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ வைக்கணும்னா இதான் எங்களுக்கு கடைசி வருது. இப்போ பேசியிருக்கோம், திருப்பி கூப்பிட்டுருக்காங்க, அப்படி கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் பேசுவோம், இதான் சொல்லுவோம் எங்களுக்கு வேணாம். ஏன்னா அதனால மணி அடிப்பாங்க, சாமி போடுவாங்க, காடி போடுவாங்க, வீட்டில் ஆள் தூங்க முடியாது, நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு மக்கள் வந்து எதிர்பார்த்தாகணும். ஸோ நாங்கள் வந்து அடியோட இந்த குலவரம் கட்டத்தை நாங்கள் வேணாம்னு சொல்றோம். மீறி திருப்பி மீட்டிங் விட்டாங்களா வருவோம், ஆனா அதுக்காகட்டு வந்து அது வந்து மனு கொடுக்குறது தான். அந்த தமால வசிக்கிறவர்கள் எல்லாருமே முக்காவாசி தமிழர்களும் மலாய்க்காரர்கள் மட்டும்தான், சீனர்கள் அங்க இல்லை யாருமே. அதனால அவர்கள் என்ன செய்யறது, டேக் அட்வான்டேஜ். சீனா தான் அங்க இல்லையே அப்படி எனக்கு அவங்களுக்கு பங்கு செய்யாது யாருமே. அதாவது கல்லறை இருக்கிற பக்கத்துல வந்து வீடு கட்டி வீடு வாங்கி சீனர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து இங்க இருக்கிறது தமிழர்களும் மலாய்க்காரர்களும் இருக்கிறதுனால அவங்க அதை வந்து என்னது அதை வந்து அலட்சியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறது பெரும்பாலும் நம்மளுடைய உணர்வுகளை பாதிக்கிறதா இருக்கு. எப்படின்னாக்கா சடலத்தை கொண்டு வருவாங்க, அல்லது சடலத்தை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டாந்து அங்க வைப்பாங்க. அப்ப மூவ்மெண்ட், அதாவது போக்கு ஆள் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க எங்க வீட்டுக்கு முன்னுக்கு அந்த ஃபினரல் பாலா இருக்கு, அது சடலத்தை கொண்டு வச்சு அவங்களோட சாங்கியங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துல 2 பாலம் இருக்கு. இந்த நிகழ்வுகள் நடக்கிறப்ப இப்ப நாங்க எதிர்நோக்கிறது வந்து பல பிரச்சனைகள். அதாவது காடி பார்க் பண்றது, அப்புறம் மூவ்மெண்ட். சில நேரங்கள்ல அவங்க வந்து நம்ம வீட்டு முன்னுக்கு பார்க் பண்ணிடுவாங்க, அப்ப நம்ம சொந்த காடியை கூட எடுக்க முடியாது. அப்புறம் சில நேரத்துல அதான் அவங்களுடைய அந்த சீனர்களுடைய அந்த காடி அந்த மாதிரியான காரியங்களை வச்சு எரிக்கும் பொழுது அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சாம்பல் வீட்டு முன்னுக்கெல்லாம் வந்துடும். காடி கழுவி நீங்க வச்சிருந்தா கூட அந்த இது சாம்பலாம் வந்து மேல விழுவும். இதை வந்து நாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டோம், அதனால அவங்க அதை பொருட்படுத்துறது இல்லை. பிகாஸ் அது அவங்களுடைய காரியம், அது எங்களை தான் பாதிக்குது. அதனாலதான் நம்ம இந்த கோரிக்கையை வந்து கடந்த 10-11 ஆண்டுகளாக நம்ம இதை எம்பிடி கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க என்னன்னாக்கா இது ப்ரொசீடியர் இருந்தாலும் சரி, ப்ரொசீடியர் எல்லாமே இருந்தாலும் சரி, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நம்மள மீண்டும் மீண்டும் எங்களை கூப்பிட்டு எங்களை வாதம் பண்ணி எங்களை டைமை வேஸ்ட் பண்ணி இதே எத்தனை 4-5 தடவை நாங்க வந்துட்டோம். அப்ப அது வந்து எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேலை பண்ற மாதிரி இல்லை, அது எப்படின்னா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஒத்துக்கிதான் ஆகணும். அந்த எனக்கு அதே நேரத்துல
இந்த எம்பிகேக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து புதுசல்ல.